கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற மாதம் டிசம்பர் மாதம்னு ஆரம்பிச்சிட்டாவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அந்த வருஷம் முழுவதும் இந்த வருஷ கடைசியில் வரக்கூடிய அந்த மிகப்பெரிய விழாவாகிய கிறிஸ்மஸ் விழாவை நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரோட வீட்லேயும் பலகாரங்கள் செய்யவும், கேக் வெட்டி மற்றவர்களுக்கு கொடுக்கவும், பலகாரங்கள் செஞ்சு மற்றவர்களுக்கு கொடுக்கவும், இப்படி பலவிதமான நிகழ்வுகள் நடக்கும். எப்போ? கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு. அன்றைய அயலகத்து வீட்டுக்காரர் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. கிறிஸ்மஸ் வந்துருச்சு, இன்றைக்கி உங்கள் வீட்டிலேருந்து கேக் வரும், பிரியாணி வரும், அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல நிகழ்வு. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ அவருக்கு எதுக்கு இங்கே வந்தார் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு முதல்ல இது தெரியணும். என்னன்னு, கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், இயேசு எதுக்கு வந்தார் இந்த பூமிக்கு, அதை நாம் முதல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் உணர முடியும், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக இருக்க முடியும், நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க முடியும். ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும். கிரியைகளினாலும், வார்த்தைகளினாலும், எண்ணங்களினாலும், செயல்களினாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனா இருக்கும். 2 விதமான வார்த்தைகள் பேசக்கூடாது, 2 விதமான செயல்கள் செய்யக்கூடாது, இரட்டை வாழ்க்கை வாழக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவன் தான் உண்மையான ஒரு ஊழியக்காரன். எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கை பரலோகத்திற்கு உண்டான வாழ்க்கையாக தான் இருக்கணுமே தவிர இந்த பூமியிலேயே இரட்டை வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்கக்கூடாது. உள்ளே எப்படி இருக்கிறதோ அப்படிதான் புறமும் இருக்கணும். வெளியே எப்படி நாம தெரிகிறோமோ அப்படிதான் உள்ளே இருக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிடலாம், என்னென்னு, பாவிகளை மன்னிக்க தான் அவர் வந்தார், பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தான் வந்தார் அப்படின்றது பொதுவான கருத்து. வேதத்தை அறியாத ஜனங்களிடத்துல நாம் அதை போய் சொன்னோம்னாக்கா அப்படிங்களா சரின்னு சொல்லி அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அதுவும் ஒரு நல்ல வழியான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் வேதத்தை அறிகிற நாம, வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இயேசு எதுக்கு இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னா, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளில், அதாவது பாருங்க சொல்றாரு பாருங்க, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. சரி, இப்போ இந்த இருள் அப்படின்னா என்ன, அதை தான் தெரியணும். ஜனங்க இருளில் இருக்கிறாங்க, அது மரண இருளில் இருக்கிறாங்க. அப்ப இருள்னா என்ன அப்படின்னா, அது பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுவும் ஒரு கருத்தா நாம் எடுத்துக்கிடணும். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவருடைய வருகையை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் இங்க வராரு, இஸ்ரவேல் மக்களுடைய மீட்புக்காக வராரு, இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்புக்காக வராரு, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கைக்காக வராரு அப்படிங்கிறது தான் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் இங்கே வந்ததற்கு பிறகுதான் உங்களையும் என்னையும் தெரிஞ்சுக்கிட்டார். இஸ்ரவேலர் அல்லாத ஜனங்களை தெரிந்து கொண்டார். இப்போ இஸ்ரவேலர்கள் இருளில் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் மரண இருளில் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலர்கள் இருளில் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர் அல்லாத நம்மை போன்ற பிரஜாதி மக்கள் மரண இருளில் இருந்தோம். சரி, மரண இருள்னா என்ன அப்படின்னா, கடவுள் யார் என்றே தெரியாமல் இருந்தோம். யார் கடவுள், அவரை எப்படி ஆராதிக்கணும், அவரை எப்படி துதிக்கணும்,
அவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த உணர்வுகள் இல்லாமல் இருந்தோம். அறியப்படாத தேவன் அப்படின்னு சொல்லுகிற பவுல் சொல்லியிருக்கார். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மரண இருள். எந்த விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நம்ம போக மாட்டோம். வருவோம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம், செத்து போயிடுவோம், அவ்வளவுதான். இந்த ஆத்மாவுக்கு உண்டான ஒரு ரட்சிப்பு, இந்த ஆத்மாவுக்கு உண்டான ஒரு மீட்பு இல்லை. அதை நமக்கு போதனையாக சொல்லுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இங்க வந்தார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இருள்னா என்ன? முதலாவது இஸ்ரவேலர்களுக்கு இருந்த இருள் என்னன்னா, அவங்க பரிகாரம் பண்றவங்களா இருந்தாங்க. பரிகாரம்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தப்பு பண்ணினீங்கன்னா அதுக்கு ஒரு ஆடு, ஒரு மாடு, அல்லது ஒரு புறா, அல்லது ஒரு எருமை, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கழுகு, எதையோ ஒன்று பழி செலுத்தினீங்கன்னா அது பரிகாரமா உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணிடும். அப்ப கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு இருள் இருக்கு, ஒரு பெரிய இருள். இந்த இருள் என்னன்னாக்க பரிகாரம். நீங்க பழைய ஏற்பாட்டில் பாருங்க, சொன்னதை எல்லாமே புதிய ஏற்பாட்டில் செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் பழி செலுத்தினாங்க, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளுக்காக அப்படி பண்ணாங்க, இப்படி பல கடுமையான சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதை போல இருந்தாங்களே தவிர யாரும் பின்பற்றல. அதை பின்பற்ற முடியாமல் இருந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருளாக இருந்தது. அப்ப இந்த இருள் எப்படி இருக்குது? இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த 10 கட்டளைகளை இஸ்ராயேல் மக்களால் நிறைவேற்ற முடியல. அப்ப கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் இடைவெளி உண்டு பண்ணுறது இந்த கட்டளைகள். அதுதான் ஒரு மிகப்பெரிய இருளா இருந்துச்சு. இந்த கட்டளைகளை நிறைவேற்றினதுக்கு பிறகு காண்கின்ற அந்த தேவனுடைய வெளிச்சத்தை அவர்கள் காணாமல் இருந்தார். இப்ப அந்த கடவுளே மனித உருவில பூமிக்கு வரார். முதல்ல எல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல மனிதனுக்குள்ளாக கடவுள் பேசினார். இப்ப கடவுளே மனிதனா பேசுறார். இப்ப இவங்க மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய திரை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. இதை நிறைவேற்றினா தான் நீ அதை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அப்ப இந்த இருளை தாண்டி அந்த வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னா முடியாது. யாருமே அதை நிறைவேற்றுகிறவர்களாக இல்லாமல் இருந்தாங்க. நிறைவேற்றினவங்களா அங்க இல்லை. அப்ப பார்க்கிறாரு, சரி இவர்கள் ஒரு காலமும் நம்மை சந்திக்க மாட்டாங்க, வெளிச்சத்தை பார்க்க மாட்டாங்க, அந்த இருளுக்கு அந்த பக்கம் தான் நின்றுகிட்டே இருப்பாங்க, இந்த இருள் வெளிச்சத்தை மறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அப்ப இந்த இருளை நீக்க வேணும் அப்படின்னாக்கா இவன் அங்க போக முடியாது, மனுஷன் அங்க போக முடியாது. அதனால கடவுளே அந்த இருளை கிழிச்சிட்டு வரணும். அப்படி வந்தவர் தான் இயேசு. அதுக்காக வந்தவர் தான் இயேசு. நீ பழி செலுத்தாத. இவெல்லாம் என்ன நினைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பழி செலுத்தினாக்கா கடவுளை பார்த்துடலாம். ஆட்டையோ மாட்டையோ குதிரையோ நம்ம வெட்டி ரத்தத்தை சிந்தி எல்லாம் சொல்லியிருக்கிறத பற்றி நம்ம பண்ணிட்டோம்னாக்கா கடவுளை பார்த்துடலாம் அப்படிங்கிற அந்த நினைவுகளோடு தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ராயேலின் மக்கள் இருந்தாங்க. ஆனால் அது தப்பு. அதனால நீங்கள் ஒரு நாள் கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை பார்க்கறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குதுன்னு இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக வந்தவர் தான் இயேசு. அப்படி வந்துதான் இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்களுக்காக இது பழி தானே பலியாகி போனார்னு இருக்கு. ஜனங்களுக்கு பல போதனைகளை சொல்றாரு. நிறைய விஷயங்கள் வேதத்தில் எழுதாம இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய போதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா வீடு வீடா போய் தனிப்பட்ட மனிதனை சந்திச்சு இப்படித்தான் வாழணும், இப்படிதான் கடவுளை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட மனிதர்களை சந்தித்து கூட பேசினார். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கோம். இப்போ மரண இருளில் மரண இருள், நம்ம மரண இருளில் இருக்கிறோம். மரண இருள்னா என்னன்னா, இந்த வேதம் கூட நமக்கு கிடைக்காம இருந்துச்சு, இந்த வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், அப்படி மேசியான ஒருத்தர் வருவாருங்கிறது தெரியும், எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா நமக்கு அது தெரியல. அதனால நம்ம மரண இருள். இப்போ நமக்கும் அந்த வெளிச்சம் உதிக்கிறது. எப்படி உதிச்சது அப்படின்னா, இந்த வேதத்தின் வாயிலாக, இதில் இருக்கிற வார்த்தைகளின் வாயில். அதனாலதான் யோவான் எழுதுவார், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அந்த வார்த்தை மாமிசமாகி சரீரமாகி நமக்குள்ள வாசம் பண்ணினார் இருக்கு. இது யாருக்காக கேட்டீங்கன்னா மரண இருள் இருக்கிற உங்களுக்காக, எனக்காக. அவங்களுக்கு சொல்லப்பட்டதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு சொல்லப்படலை. திடீர்னு உதிக்குது, நமக்கு சூரியன் உதிக்கிற மாதிரி. பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வெளிச்சத்தை கண்டார்கள். தெரியும், ஒரு வெளிச்சம் வருதுன்னு தெரியும், அதை பார்த்தாங்க. ஆனால் நமக்கு அது தெரியல. நமக்கு உதித்தது திடீர்னு பிரகாசமாக வந்துச்சு. இப்போ நமக்கு தான் அந்த வெளிச்சம், நமக்கு தான் அந்த உதயம், நமக்கு தான் அந்த விடியல். மரண இருள கடவுள் யாருன்னே தெரியாம, எப்படி ஆராதிக்கிறதுன்னு தெரியாம, இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு தெரியாம, மனித வாழ்க்கைங்கிறது என்ன, மனித நேயம்ங்கிறது என்ன, அன்புங்கிறது என்ன, மன்னிப்புங்கிறது என்ன, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இல்லை அந்த காலத்துல. அவன் சுயநலவாதி ஆகும், தான் சம்பாரிச்சா போதும், தான் சாப்பிட்டா போதும், தான் வாழ்ந்தா போதும், தான் குடும்பம்னு வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மரண இருள இருந்த நம்மளை, கடவுள் யாருன்னு தெரியாம இருந்த நம்மளை, நமக்கு அன்புனா என்ன, அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, மனித நேயம்னா என்ன, மனிதம் எப்படி புனிதமாக மாறும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வந்து நமக்குள்ளே உதித்தது தான் அந்த நீதியின் சூரியன். அவர் தான் இயேசு. அவருடைய பிறந்த அந்த நாளை, அவர் பிறந்திருக்கிற அந்த காலத்தை கொண்டாடுவதற்காகத்தான் நம்ம இன்னைக்கு ஆயத்தமாயிற்று. அப்ப நமக்கு அவருக்கு இடையில இருந்த ஒரு மிகப்பெரிய இருள் என்னன்னா, மரண இருள் என்ன அப்படின்னா அறியாமை. அவர் யாரு நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தது. இஸ்ராயேல் மக்களுக்கும் அவங்களுக்கு நடுவில் இருந்த இருள் என்ன அப்படின்னா, தெரியும் ஆனா ஏற்றுக்கொள்ளாம. அதனாலதான் ஒரு பெரிய விளக்கு அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ஜனங்களை நிற்க வச்சு இடையில ஒரு மிகப்பெரிய செவுறு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, அல்லது ஒரு பெரிய திரைச்சீலை போட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த வெளிச்சம் இந்த பக்கம் வராது. அதனாலதான் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக ரெண்டாக கிழிஞ்சது. அப்ப பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்க நேரடியா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த பிதாவினிடத்துல இவங்க வேண்டுதல் பண்ணணும், அவர்களிடத்துல கேட்கணும், அவர்களை பார்க்கணும், அவர்களிடத்துல இவர் என்ன வேணுமோ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருந்த இருளாகி அந்த திரைச்சீலையை ரெண்டா கிழிச்சார். அறியாமை என்கிற அந்த இருளை கிழிச்செறிஞ்ச, அடங்காமை என்கிற அந்த இருளை கிழிச்செறிஞ்ச, சுயநலம் என்கிற அந்த இருள் அங்கே விலகி போனது. அன்பானவர்களே, இதை நமக்கு கற்றுக் கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவங்களை மன்னிக்க வந்தார். என்ன எது பாவம்னு தெரிஞ்சாதானே நம்ம செய்யாம இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க வந்தார், ரைட்டு, ஒத்துக்கலாம். எது பாவம்? மீறுதல்களை மன்னிக்க வந்தார். மீறுதல்னா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம செய்யாம இருக்க முடியும். அப்ப இதை யார் நமக்கு நமக்கு அறிவூட்டுவது யாரு? இது தப்பு, இது சரி, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது சொல்றது யாரு? அதை சொல்ல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்கு அறிவுரை ஊட்டுவதற்காக வந்தவர். அந்த அறிவு நமக்குள்ள வந்தாதான் இந்த அறிவொளி என்பது ஒரு வெளிச்சம். ஓ, இது செய்யக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம். அப்ப நம்ம பாவத்தை செஞ்சு செஞ்சு, அக்கிரமத்தை செஞ்சு செஞ்சு, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத நாம அறியாமையிலே செஞ்சு 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 நம்ம மரணத்துல போய் விழுந்து பரலோகத்திற்கு பாத்திரவான்களா இல்லாம, கடவுளுடைய பிள்ளைகளா இல்லாம, இந்த உலகத்துல சரீரமும் ஆன்மாவும் ஆத்மாவும் அழிந்து போய் கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில தான் கடவுள் மனிதனாய் வந்து நமக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிறார். அப்ப அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தோம். பார்த்தீங்களா? அந்த அறியாமை என்கிற மரண இருளை விளக்கி நமக்குள்ளே விதித்தார். ஓ, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் இந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, இவர் தான் அன்பு செலுத்த சொல்றாரு, இவர் தான் மன்னிக்க சொல்றாரு. இந்த மன்னிப்புனால என்னென்ன மாற்றங்கள் வரும், அன்பு செலுத்துவதனால என்னென்ன மாற்றங்கள் வரும், பிறனை நேசிப்பதனால என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து பாருன்னு சொல்லி அந்த ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஒழுக்கம் இல்லாமை என்கிற இருள் நமக்குள்ள இருந்து போயிடும்.
அடங்காமை என்கிற இருள் போயிடும். மனமேட்டிமை என்கிற இருள் போயிடும். தான் மட்டுமே வாழ வேண்டும் என்கிற சுயநலம் என்கிற இருள் போயிடும். அப்ப இந்த இருள்களை எல்லாம் விளக்கிட்டு ஒரு சாதாரண மனிதனாக, கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக, இந்த உலகத்தில் ஒரு மனித நேயம் உள்ள ஒரு புனிதம் அடையக்கூடிய மனிதம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவை, ஞானத்தை புகட்டுவதற்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இதை நாம் உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நாமும் இயேசு கிறிஸ்துவை போலவே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களைப் போலவே, கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் இருக்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் போல புத்தாடை அணிஞ்சு புதிய உணவு சாப்பிட்டு கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அன்பானவர்களே, இருதயத்தில் உதிக்கம், கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த திரைச்சீலை கிழிக்கப்படணும். இஸ்ராயேலின் மக்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் பரிகாரம் என்கிற இருள் இருந்தது பார்த்தீங்களா? அந்த இருளை விளக்கித்தான் பரிசுத்தம் என்கிற வெளிச்சத்தை அவர்கள் கண்டார். மரண இருளிலே இருந்த கிறிஸ்துவை எரியாத ஜனங்களாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே, உயிர்த்தெழுதலினாலே கடவுள் நமக்கும் சொந்தமானவர் தான். எல்லாருக்கும் அந்த கடவுள் உரிமையானவர் தான். எல்லாரையும் மீட்கவும் ரட்சிக்கவும் எல்லார் மீதும் அன்பு செலுத்தவும் வந்தவர் தான் அந்த கடவுள். அந்த கடவுள் கிட்ட நாமும் நெருங்க முடியும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வந்தவர் தான் இயேசு. அதை உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக வாழ முடியும். அன்பானவர்களே, இந்த புதிய கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கிறிஸ்துவின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க. முதலாவது நாம கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழ்கிற போது நிச்சயமாகவே கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் பிறக்கிறவராக இருப்பார். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். நிச்சயமாகவே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து உங்களுக்காகவே பிறந்து, நமக்காகவே வாழ்ந்து, நமக்காகவே மரித்து உயிர்த்தவர் என்பதை நாம் உணர்கிற போது நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு கூட இணைகிறவர்களாக இருக்க முடியும். நிச்சயமாகவே இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த புதிய கிறிஸ்துமஸ் தினத்தில் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க நீங்கள் தயவு பாராட்டு. எத்தனையோ குடும்பம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட முடியாமல், அதற்கான பொருளாதாரம் இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவரே, அவர்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சக மனிதர்களை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.